வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. பொதுவாகவே சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா அதாங்க சர்க்கரை நோய் வந்துட்டாலே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சர்க்கரை நோயே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அப்படி இருக்கிற அந்த சர்க்கரை நோயினால் கண்கள் ஏதாவது பாதிக்கடையுமான்ற பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அப்படியும் கண்கள் பாதிப்படைஞ்சதுன்னா அது என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணுன்ற ஏகப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் அருணா மேம் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாலுமே ஜென்ரலாக கேட்குறது உங்களுக்கு பிபி இருக்கா இல்லைன்னா சுகர் இருக்கா அப்படி தான் கேட்குறாங்க. இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த சுகர்னால் கண்ணெலாம் பாதிப்படைய சான்சஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. சுகருங்கிறது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சுகர் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவல் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஒரு ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அதை சரியான கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் அதை பெருசாக கட்டுப்படுத்துது. ஸோ சுகர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல எந்த உறுப்பு வேணும்னாலும் அஃபெக்ட் ஆகலாம். சரிங்களா? ஜென்ரலாக நம்ம சுகர் டெஸ்ட் மட்டும் பண்ணி பிளட்டில் இருக்க சுகர் லெவல் மட்டும் பார்த்துட்டு அதோட அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விட்டுடக்கூடாது. அது மற்ற உறுப்புகளை பாதிப்பு கொடுக்குதா இல்லையாங்கிறதுக்கு அதுக்கு உண்டான சில டெஸ்ட்டெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிடும். அந்த மாதிரி அதில் முக்கியமான உறுப்பு கண். ஸோ கண்ணோட பாதிப்பும் சுகரில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அப்போ இதில் ஏதாவது சிம்டம்ஸ் வருமா மேம்? இந்த கண்ணால் ஏதாவது சிம்டம்ஸ் நம்ம பாடியில் காட்டுமா, ஆர் சிம்டம்ஸ் இல்லாமலேயும் கண் அது பாதிக்குமா? எல்லா சுகர் பேஷண்ட்ஸுக்குமே கண்ணில் சிம்டம்ஸோடு தான் அவங்க நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு சுகர் கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் ரொம்ப வருஷம் ஒரு மினிமம் ஒரு 5 வருஷம் கடந்து போனதுக்கப்புறம் இல்லாட்டி அவங்க சரியாக சுகரை கண்ட்ரோல் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து சரியாக டேப்லெட்ஸோ இல்லாட்டி இன்சுலின் சஜஸ்ட் பண்ணால் அதை எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு ஹெஃபஸாடாக இருக்காங்க, ஒன்றுமே சரியாக அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு சுகர் கண்ணில் பாதிப்பாகிற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக சில பேர் சிம்டம்ஸோடையே வருவாங்க, சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது. அவங்களுக்கு சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ 2 விதமாகவும் பேஷண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு சில பேர் சிம்டம்ஸோடு வருவாங்க, ஒரு சில பேர் சிம்டம்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது செக்கப்புக்கு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ணில் சுகரோட பாதிப்புகள் இருக்கும். இப்போ அந்த சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு அது எப்படி மேம் நம்ம இப்போ ஜென்ரலாகவே டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஐ செக்கப் கண்டிப்பாக பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு மேம் இம்பார்ட்டன்ஸ்? சுகர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ்லேயே 2-3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? டைப் 1 டைப் 2ங்கிறது மேஜர் டைப்ஸு. இதில் டைப் 1ங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுறது. டைப் 2ங்கிறது நாளடைவில் ஒரு ஃபியூ இயர்ஸ் அடல்ட் ஆனதுக்கப்புறம் கிராஜுவலாக வரும். ஸோ இதை எந்த டைப் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜென்ரலாக நம்ம காமன் பீப்புள் பார்க்குறது டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு டைப் 2 டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் கண் செக்அப் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே உங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு இப்போ தான் ஆனால் தெரிய வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக டைப் 2 பேஷண்ட்ஸ் காமன் பீப்புளில் இருக்கிற எல்லாருமே சுகர் கண்டுபிடிச்ச உடனே ஆஸ் ஏர்லி as possible கண் செக்அப் பண்ணிக்கணும். டைப் 1 டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப சின்ன வயசில் வர டயபெட்டிஸ் அதை கண்டுபிடிச்ச ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கண்ணு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மேம், நீங்கள் சொன்னீங்க சிம்டம்ஸ் வரும், வராமலேயும் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொன்னீங்க. ஸோ சிம்டம்ஸ் எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் மேம் அவங்களுக்கு அது வரும்? ஸோ சுகர் பொறுத்த வரைக்கும் கண்ணை எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். மெயினாக டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணோட விழித்திரை நரம்பில் ப்ராப்ளம் காஸ் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். முன்னாடி கண்ணோட ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து பேக் பகுதி வரைக்கும் எந்த பார்ட் ஆஃப் த ஐயை வேணாலும் சுகர் அஃபெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணில் அடிக்கடி கட்டி வரும் சில பேருக்கு. ஸோ அது ரொம்ப காமன் ப்ராப்ளம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கே தெரியாமல் சுகர் இருக்கலாம், இல்லாட்டி சுகர் இருந்தும் அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி கண்ணில் கட்டி வரும். இது ஒரு ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக ஒரு பார்ட் ஆஃப் த ஐயா அது மெயினாக அஃபெக்ட் பண்ணிகிட்டே வரும். அதில் முக்கியமான இது விழித்திரை. சரிங்களா? விழித்திரையை பொறுத்த வரைக்கும் அது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்ட ஐ செக்அப் வரும்போது நம்ம மருந்து விட்டு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்குறது. எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மருந்து விட்டுட்டு கண்ணோட உள்ளே இருக்கிற நர்வ்ஸில் ஏதாவது சுகர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க செக்அப் வராங்க. ஸோ அது மாதிரி வரும்போது நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு ட்ராப்ஸ் விட்டு பார்ப்போம்.
பார்த்துட்டு அவங்க கண்ணு டைலேட் ஆனதுக்கப்புறம் வந்து நர்வ்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து மைல்டு சுகர் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். மைல்டு ரெட்டினோபத்தின்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கவங்களுக்கு மாடரேட் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லுவோம். இன்னும் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அதையும் விட அட்வான்ஸ்டெலாம் இருக்குது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியான தேவையில்லாத கண்ணுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வளரும். சரிங்களா? சுகரில் மெயினாக என்ன ஆகும்னா வந்து கண்ணுக்குள்ளே இருக்க ரத்த குழாயில் வந்து பாதிப்பு இருக்கும். சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அதுலேருந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் டயபெட்டிஸில் வந்து அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம்லாம் ஆல்டர் ஆகிறதுனால அந்த பிளட் வெசலோட வால் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வெசலுக்கு உள்ளே போக வேண்டிய அந்த பிளட் காம்பனன்ட்ஸ்லாம் லீக் ஆகி வெளியில் இருக்க டிஷ்யூஸ்லாம் டெபாசிட் ஆகும். இதுதான் பேசிக்காக டயபெட்டிக் ரெட்டினோபதியில் நடக்கும். ஸோ அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மைல்டு ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப மினிமலாக அங்கேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். மாடரேட்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நரம்பில் அங்கேயும் வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். சிவியர் ஸ்டேஜில் நிறைய பார்ட் ஆஃப் த ரெட்டினால வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரத்த குழாயை தவிர தேவையில்லாத ரத்த குழாயெல்லாம் கண்ணுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். அது எதுக்குன்னா கண்ணுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக அது வளருது. பட் அந்த ரத்த குழாயில் என்ன ப்ராப்ளம்னா அது ரொம்ப வீக்காக இருக்கும். எப்போ வேணாலும் அது பிரேக் ஆகி கண்ணுக்குள்ளேயே ப்ளீடிங் நடக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இதில் பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வரும்போது எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். அதனால் நம்ம ரெகுலராக அவங்கள வந்து செக்கப்புக்கு வர சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான அந்த ஸ்டேஜுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். இப்போ நீங்கள் சிம்டம்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ வராங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி செக்கப்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? செக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு சில டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நரம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா அது வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிறது கண்ணோட நரம்போட சென்டர் பகுதியில். அந்த பகுதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்வைக்கு. சரிங்களா? ஸோ அந்த பகுதியில் ஏதாவது வீக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது கிளினிக்கலாக பார்க்கும்போது ப்ராப்ளம் தெரியலாம். சில பேருக்கு வந்து கிளினிக்கலாக ப்ராப்ளம் இருக்காது. பட் அவங்கள வந்து ஓசிடின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, கண்ணோட ஸ்கேன். இது எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் மாதிரி கிடையாது. ரொம்ப சாதாரணமாக கண்ணுக்கு உண்டான ஸ்கேன். அதை பண்ணி பார்க்கும்போது கண்ணோட அந்த விழித்திரையில் சென்டர் பகுதியில் ஏதாவது வீக்கம் இருக்கா, ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனில் காமிக்கும். இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. அதை பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் காமிச்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். இது ஒரு டெஸ்ட்டு, ஸ்கேன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஓசிடி ஸ்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் டெஸ்ட். நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது பண்ணி பார்த்துட்டு எந்த குழாயில் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, எந்த ரத்த குழாயில் வந்து சரியாக பிளட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி கண்ணுக்கும் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் இருக்குது. அது பேர் ஃப்ளூரசின் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமேலாம் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அது ஒரு இன்வேசிவ் டெஸ்ட். ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்ணோட ரத்த குழாயெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டு செலக்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும். சில பேருக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா இந்த டெஸ்ட் தேவைப்படும். ஸோ செலக்டடாக இருக்கிற டயபெட்டிக் ரெட்டினோபதி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறது உண்டு, ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓசிடி ஒரு டெஸ்ட்டு சொன்னேன், அப்புறம் இப்போ ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டு சொன்னேன். அப்புறம் அவங்களோட நரம்பை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற டெஸ்ட், ஃபண்டஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான் இப்போ நான் உங்களுக்கு பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதே ஃபோட்டோவை பேஷண்ட் கிட்ட காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸோட பாதிப்பு எவ்வளோ தூரம் நம்ம கண்ணில் இருக்குன்னு நல்லா புரியும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாதிப்புலாம் எப்படி குறைஞ்சிட்டே வருது அந்த ட்ரீட்மெண்ட்னாலங்கிறதும் அவங்களோட அந்த டிசீஸோட ப்ராக்ரஷனையும் அவங்கக்கிட்ட காமிக்க முடியும். ஸோ அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் அது வந்து ஃபண்டஸ் ஃபோட்டோ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்தந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். மேம் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. சப்போஸ் இவங்க வந்து இது எல்லாம் தெரிஞ்சும் இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அது எந்த மாதிரியான விளைவுகள்லாம் மேம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸோ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ப்ளஸ் கண்ணுலேயும் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை செக்கப் போய் சொன்னதுக்கப்புறமும் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்க்கு வரல, அட்வைஸ் பண்ணியும் அவங்க ஃபாலோஅப்க்கு வரலன்னா இது அடுத்தது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராரு, நம்ம சுகர் சேஞ்சஸ் மைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க செக்கப் வாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. சுகர் லெவலையும் ஒழுங்காக வச்சுருந்துருக்க மாட்டாங்க, கண்ணு செக்கப்புக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால, அலட்சியமாக இருக்கிறதுனால டிசீஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். சுகர்னால வந்து நாட் ஓன்லி ஐஸ், கிட்னி, ஹார்ட்டு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இது மாதிரி நம்ம கண்ணில் வந்து நம்மளால் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். கண்ணோட ரத்த குழாயில் உடம்புலேயே வந்து கண்ணோட ரத்த குழாய் மட்டும் தான் நம்மளால் நேக்கட் ஐயால் பார்க்க முடியும். அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற டிவைசஸ் மூலமாக ரத்த குழாயில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
மற்ற பாடியில் எல்லா பார்ட்ஸ்லேயுமே இருக்க பிளட் வெசல்ஸை வந்து நம்மளால் வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் மூலமாக மட்டும் தான் பார்க்க முடியும். என்ன நடக்குதுன்னு ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க முடியாது. பட் ஆஞ்சியோகிராம் மூலமாக பார்க்குறோம். பட் கண்ணில் வந்து டேரெக்டாக நம்ம மருந்து விட்டு பார்க்கும்போது நர்வ்ஸில் வந்து போகிற ரத்த குழாயோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, அது வந்து பிளாக் ஆயிருக்கா, அதுலேருந்து லீக் ஆகுதா, அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது நம்மளால் நேக்கடையால் பார்க்க முடியும். அது பார்க்குறதோட அட்வான்டேஜ் என்னென்னா இதே மாதிரி சேஞ்சஸ் வந்து மற்ற ஆர்கன்ஸ்லையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னிலும் இதே மாதிரி பாதிப்பு இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக அவங்க வரல அப்படின்னா டிசீஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். மைல்டில் இருக்கவங்க அடுத்தது மாடரேட் கிரேடுக்கு போவாங்க. சிவியராக இருக்கவங்க அதுக்கும் அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ அது வந்து அப்படியே இக்னோர் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் மேம் வந்து நம்ம எடுக்கலாம்? ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸை பொறுத்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் கண்ணில் வந்து அது நர்வ்ஸையும் அஃபெக்ட் பண்ணலாம், கட்டிகள் ஃபார்ம் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து கண்ணோட மசில்ஸை வந்து கண்ணை இப்படின்னு ஆட்டுறதுக்கு இருக்கிற மசில்ஸை வந்து சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நர்வ் சரியாக சுகர்னால சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் நம்ம கண்ணோட மொழி சரியாக திரும்பாமல் கூட போகலாம். சில பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு கேட்ராக்ட் ஏர்லியாக வரும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் டயபெட்டிஸ். சரிங்களா? ஸோ இப்போ மெயினாக நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க வந்து கரெக்டாக வராங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்படி வரலனா அவங்க வந்து எந்தெந்த டைமுக்கு வரணுங்கிறத வந்து நம்ம சார்ட் மாதிரி கூட போட்டு கொடுத்துலாம். இந்த விசிட் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த விசிட்டில் வாங்க, இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடுறது பெட்டர். ஸோ டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு விசிட் அவங்க வரும்போதும் அவங்களோட ஃபோட்டோ, நான் சொன்னாலே ஃபண்டஸ் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டா அந்த ப்ராக்ரஷன் அவங்கக்கிட்ட நம்மளால் காமிக்க முடியும். ஸோ நீங்கள் சரியாக வரலனா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்ரஸ் இருக்குது பாருங்கள். இல்லாட்டி சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து இப்படியே மெயின்டைன் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது டிசீஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறீங்களா மேம்? ட்ரீட்மெண்ட் எடுத்தப்பறம் லைக் அதிலே மெயின்டைன் ஆகுமா இல்லை வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும்? ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ் கண்ணில் இருக்க பாதிப்புகளுக்கு வந்து மெயினாக டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் பொறுத்தது நான் சொன்னேன். இப்போ மைல்டு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பெருசாக கண்ணுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. சுகரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிபி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ அப் வாங்க அப்படின்னு சொல்லிடும். கொஞ்சம் மாடரேட் ஸ்டேஜ் சிவியர் ஸ்டேஜ்லாம் போக போக ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வர வேண்டியது இருக்கும். சரிங்களா? கண்ணுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நரம்போட சென்டர் பகுதியில் வீக்கம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதில் ஏதாவது வீக்கமோ இல்லாட்டி வேறு பார்ட் ஆஃப் த ரெட்டினால ஏதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா வந்து நம்மளால் லேசர் கொடுக்க முடியும். ஸோ லேசர் சிகிச்சை வந்து நரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிகிச்சை. லேசருங்கிறது ஒரு சின்ன லைட் ஒளியை வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நரம்பை வந்து சின்னதாக ரொம்ப மைல்டாக ஸ்கார் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஓபியாவே வந்து பேஷண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன்லாம் எதுவும் தேவையில்லை. வந்து பண்ணிட்டு மருந்து போட்டுட்டு லேசர் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சிவியாரிட்டி வந்து நரம்பில் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து சில குவாட்ரண்ட் ஆஃப் த ரெட்டினாவை மட்டும் லேசர் பண்ணலாம். இல்லாட்டி ஃபுல் ரெட்டினாவும் பெரிஃபரி அதாவது ஓரப்பகுதிகள் ஃபுல்லாக லேசர் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? ஸோ லேசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிகிச்சை. அது மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸில் இருக்குது. ஈவன் பெரிஃபரல் சென்டர்ஸில் கூட இப்போலாம் அந்த ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ லேசர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குள்ளேயே வந்து சில ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஜெக்ஷனில் இருக்கிற மருந்து வந்து கண்ணுக்குள்ளே இருக்க இந்த சர்டன் கெமிக்கல்ஸ் எதெல்லாம் வந்து அந்த டிசீஸை ப்ராக்ரஸ் பண்ணுதோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் இதை வந்து அட்டாக் பண்ணி அந்த அமைதிப்படுத்தும். சரிங்களா? ஸோ இப்போ தேவையில்லாத ரத்த குழாய் வளருது இல்லாட்டி இந்த பிளட் வெசல்லேருந்து லீக் ஆகி வீக்கம் ஃபார்ம் ஆகுறது இதெல்லாம் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷனுங்கிறது தான் இப்போதைக்கு வந்து ஃபார் த பாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் வந்து இருக்கிற ட்ரக்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக ஒரு அட்வான்சஸ்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே தவிர ப்ரொசீஜர் வந்து அப்படியே தான் இருக்குது. லைக் இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். சில பேருக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், டிசீஸே ரொம்ப அட்வான்ஸ் ஆகி நரம்பையே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு போயிருக்கும். ஸோ அது பேர் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இல்லாட்டி கண்ணுக்குள்ளே சம்டைம்ஸ் ப்ளீட் ஆகிடும்னு நான் சொன்னேன். தேவையில்லாத ரத்த குழாய் வந்து பிரேக் ஆகி அதுலேருந்து வந்து பிளட் லீக் ஆகிடும் கண்ணுக்குள்ளேயே. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் நடக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சர்ஜரி தான் தேவைப்படும். ஸோ அந்த சர்ஜரி பேர் விட்ரெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் அந்த ரெட்டினாவோட உள்ளே இருக்கிற அந்த ரத்த கசிவு எல்லாத்தையும் வந்து நம்ம உறிஞ்சி எடுத்துட்டு நரம்பு வந்து டிட்டாச் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த நரம்பை திருப்பி அதோட ப்ராப்பர் பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரி. சுகர்னால வர ப்ராப்ளம் இது. ஸோ இது வந்து விட்ரெக்டமி சர்ஜரி. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் நடக்கிறது. இந்த அளவுக்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா ஃபாலோ அப் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா பேஷண்ட் அந்த அளவுக்கு போயிருக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ மெயினாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் இன்ட்ராவிட்ரல் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்து விட்ரெக்டமிங்கிற சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லலாம் வந்து மெயினாக சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், ரெகுலர் ஃபாலோஅப் இது பண்ணாலே அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கலாம் அவங்களோட சுகர் கண்ட்ரோலை.
மேம் இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆஸ் அன் ஐ டாக்டராக நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரெகுலராக டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட செக்அப் போங்க, உங்கள் பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. பட் எல்லாமே வந்து டயபெட்டாலஜிஸ்ட் சொன்னால் தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்களே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய புக்ஸு டிவி ஷோஸ்லாம் பார்க்குறீங்க, ஸோ உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ரெகுலராக வந்து ஐ செக்கப்புக்கு வாங்க. இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஐ செக்கப். ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஐ செக்கப் வாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ டாக்டரே சொல்லுவாங்க இயர்லி ஒன்ஸ் வாங்க, ப்ராப்ளம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் மெயினாக கொடுக்க வேண்டிய அட்வைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வந்து உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் சொல்கிறபடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எப்படி டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், அப்புறம் அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கணும், இன்சுலின் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து டோஸை டைட்ரேட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து இன்சுலின் இவ்வளோ நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே டைட்ரேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டாக்டர் அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து நம்ம எவ்வளோ தூரம் டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணி போடலாம். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். கண்டிப்பாக வந்து உங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. என்னங்க டாக்டர் சொன்னது இப்போவாது புரிஞ்சுதா? நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணவாது ட்ரை பண்ணணும். அப்படியும் இல்லாமல் நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் கண்களை ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, this is Yoga Priya signing off. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.